சாமி பார்க்குறாரு. இவரோட அன்பை வந்து உலகுக்கு காட்டணும் அல்லவா? அதனால் நல்லா வசதியான இருக்கிற வறுமையை கொடுக்குறாரு சாமி. வறுமையை கொடுத்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வறுமையிலும் பார்த்திங்கன்னா அந்த குங்குளியம் போடுற தொண்டு அவர் நிறுத்தவே இல்லை. காசு கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குங்குளியம் வாங்கி சேர்த்து வச்சு அந்த பண்டார சாமி அந்த ரூமில் பார்த்திங்கன்னா அவர் அந்த எடுத்து வச்சுப்பார். அப்பப்போ அந்த கைங்கரத்தையே வந்து எப்போவுமே செஞ்சுட்டு வந்தார். அப்போது குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு ரொம்ப வந்து அளவுக்கு மீறிய வறுமை வந்தது. 4 நாளாக சாப்பிடல. இருக்கிறத கொஞ்சம் நஞ்ச வச்சு அந்த அம்மையார் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அரை வயிறாக போது ஒரு தாயாக அந்த அம்மாவோட அந்த கஷ்டத்தை அவங்க பார்க்க முடியல. யாருமே செய்யாத ஒரு சின்ன ஒரு இதுவும் அந்த அம்மா செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தன்னோட மாங்கல்யத்தை எடுத்து அந்த மாங்கல்யத்துக்கு பதில் மஞ்சள் கயிறு கட்டிட்டு தன் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவர் என்னம்மா இப்படி நீ பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் வந்து பெரியவங்க, நாம் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, இந்த குழந்தைங்க வந்து பசியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இதை விற்று இந்த தாலி நகையை விற்று நெல்மணிங்களை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்றார். ஏன்னா குழந்தைங்கன்னு சொன்னோன்னே அவராலையும் அந்த மறுக்க முடியல கலையனாரால். அந்த அம்மா அந்த தங்க தாலி கொடுத்த உடனே எடுத்துகிட்டு போகிறார். மனசு கஷ்டமாக எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா மனைவியோட அந்த தாலியை எடுத்துன்னு போகணுன்னா எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருக்குல்லவா?